போதும். உன்னோட தினமும் மல்லு கட்டி போராடி சண்டை போட்டு எனக்கு அழுத்து போச்சு. இந்த 3 வருஷம் 3 வகையா 3 யுகம் மாதிரி இருக்கு. இது என்ன டிராமா டயலாகா, உங்க சொந்த டயலாகா? பொன்மணி, எனக்கு அடுத்த வாரம் டிராமா இனாகுரேஷன். எதையாவது சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாத. போ இங்கேந்து, போ. உங்களுக்கு நான் வேண்டாம், என்னோட போட்டோ வேண்டாம். கவலைப்படாதீங்க, என்னோட ஒரு போட்டோ கூட இனிமே இந்த வீட்டுல இருக்காது. பொன்மணி, நீ போறதா இருந்தா போ. சாரு உன் கூட வரமாட்டான். இவ என்னோட குழந்தை. அந்த குழந்தையே வேண்டான்னு சொன்னவதானே நீ? வேண்டான்னு சொன்னேன், ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கேன். அந்த அளவுக்கு பாசம் இருந்தா இங்கேயே இரு என்னோட. அது மட்டும் முடியாது, நடக்காது, நெவர். அப்போ இந்த குழந்தையும் உனக்கு கிடைக்காது, நெவர். இன்காரிஜிபிள். யூ டூ. சாரு, சாருமா, ஐ லவ் யூ ராஜலா. சந்தோஷமா இருங்க உங்க பொண்ணோட. சந்தோஷமா இருங்க உங்க பொண்ணோட. என்ன பார்த்து என்ன சொல்லணும்? அன்னைக்கு அவ பொண்ணு சொன்னதுல ஏதாவது விட்டு போயிருக்க? அது சொல்லிட்டு போனோம்னு வந்திருக்காளா? நானும் அந்த சூழ்நிலையில அவளுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு எதிராக பேசிட்டேன். நான் அப்படி பேசிருக்கலனா அவ சமாதானம் ஆயிருக்க மாட்டா. இந்து பேசினது தப்புதான். சரி சரி விடு சாரதா. இந்துவை இன்னைக்கு நேத்திக்கா பாக்குறேன். அவ சுபாவம் அப்படி பச்சை குழந்தை மாதிரி மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. படன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவா. குழந்தைய வார்த்தையால குத்தி காயப்படுத்திட்டேன்னு அப்புறமா நான் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல வேலை நீ வந்த. உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்காக இவ்வளவு தூரம் வந்த? இத போன்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? வீட்டுக்கு போன உடனே இந்துக்கிட்ட சொல்லு, மனசுல எதையும் வச்சுக்க வேண்டான்னு. இந்தாங்க, அவகிட்ட கொடு. குடி சாரதா. வீட்டுக்கு வந்தவங்கள தான் முதல்ல கவனிக்கணும். இது கூட நான் சொல்லி தரணுமா? ஐ சாரதா, இந்த காப்பி உனக்கு வேண்டாம், சர்க்கரை இல்லாத காப்பி. சாரதாவுக்கு நிறைய சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வா. உட்காரு. பாவம், மன்னிப்பு கேட்கறதுக்குனே என்ன தேடி வந்திருக்கேன். இந்துக்கிட்ட சொல்லு, மன்னிச்சுட்டேன், மனசுல எதையும் வச்சுக்கலன்னு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, மனசுல தோணுனதை மறைக்காம சொல்றேன். அடுத்த வருஷம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை தவழும். தவழும், நிச்சயமா தவழும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு நீ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னா போதும், தங்க வீடு தர மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தர மாட்டாங்க, எங்களை ஏதோ தீன ஜாதி மாதிரி தண்ணியை ட்ரீட் பண்ணுவாங்கக்கா. இதெல்லாம் உனக்கு புரியாதுக்கா, விட்டுரு, நான் போறேன்க்கா. சிதம்பரம், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. ஆனா இந்த உண்மைய உங்க மாமா கிட்ட சொல்லிடாதடா. அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர். சிதம்பரம், நீ ஒரு நாள் கண்டிப்பா பெரிய டைரக்டரா வருவடா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்டா. இளங்கோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரா? ஆபீஸ்ல வேற ஏதாவது பிரச்சனையா? கவிதா, எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. எல்லாத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்ப தேவை தனிமை.